பரந்த உலகிலே மனித சமுதாயம் நல்வழியாக வாழ வேண்டுமையானால் ஆண்டவருடைய அருளினால் தான் அது நடக்கும். ஆண்டவன் நம்மை பணி செய்வித்தால் நாம் பணி செய்ய முடியும். ஆண்டவன் நம்மை பாட வைத்தால் பாட முடியும், பேச வைத்தால் பேச முடியும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் ஆதாரபூர்வமாக அருள்பாலித்துக் கொண்டிருக்க அந்த பரம்பொருள் அருமையில் நாம் இருக்க அறிவும் அறி தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அறி என இமைப்பொழுதில் அவனுக்கு அருள்பாலித்தான் முருகன். அப்படி அருள்பாலித்து முருகனை பாட வைத்தான். முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கரை சக்தி திறமை முக்திக்கு ஒரு வித்து குருபரா என ஓது என்று ஒரு சந்தத்தையும் அமைத்து கொடுத்து அந்த என ஓது என்று அருணகிரிநாதருக்கு கட்டளையிட்டார். அந்த மாத்திரத்திலே அந்த ஓது என்ற சொல்லை ஓதும் என்று முடித்து ஒரு தொங்கலாக அமைத்து அருணகிரிநாதர் வெள்ளமாக அந்த திருப்புகழ் பாக்களை எல்லாம் பாட ஆரம்பித்தார். அப்படி பாடக்கூடிய அந்த நிலையிலே எவ்வளவோ அவருடைய உள்ளத்திலிருந்து எழுந்த திருப்புகழ் பாக்கள் தான் இப்பொழுது நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். அருணகிரிநாதருடைய வாழ்க்கை சரித்திரம் எப்படி இருந்தாலும் நமக்கு பாதமில்லை. அவர் நமக்கு கொடுத்த அந்த திருப்புகழ் பாக்கள் இருக்கிறது, அது பெரிய அமுதம் போன்றது. அமுதம்னா எப்படின்னா அமிர்தம்னு சொல்லுவார். அதாவது அவர் அருணகிரிநாதர் சொல்வார், புகழியல் வித்தகர் போல அமிர்த கவி தொடைபாடு அடிமைதனுக்கு அருள்வாயில். அமிர்த கவி ஞானசம்பந்தர் பாடினார். அவர் பாடின பாட்டுக்கு அந்த அமிர்தம் போல உயிரற்றவர்களை எல்லாம் எழுப்பி கொடுத்தது. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மறித்துவிட்ட நம்முடைய மனத்தை எல்லாம், செத்து விட்ட நம்முடைய மனசு நம்ம மனசுல என்ன இருக்கு? நல்லதே ஒண்ணும் கிடையாது. என்ன எவ்வளவோ நல்ல துருஷியமான காரியங்களை எல்லாம் மனது செலுத்தி இந்த மனது ஒரு விதமான சத்து இல்லாமல் அசத்தாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த மனதை தட்டி எழுப்பித்து உயிர்ப்பித்து அதை நல்ல நிலையிலே தெய்வீக நிலையிலே கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஆற்றலை செய்ய வல்லது அருணகிரிநாதருடைய திருப்புகழ் பாக்கள். அவருடைய திருப்புகழ் பாக்கள் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது என்று ஒன்று பார்த்தோம்னா, சிறு குழந்தைகள் முதற்கொண்டு வயதானவர்கள், வயதான நிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு எந்தெந்த விதத்திலே ஆண்டவரை பற்றி அறிய வேண்டும், ஆண்டவனுடைய தத்துவங்களை எல்லாம் அறிய வேண்டும், இவைகளையெல்லாம் எளிதான முறையிலே தமிழிலே எடுத்து சொல்லக்கூடிய அந்த அருட்பாக்கள் எல்லாம் நமக்கு திருப்புகழ்பாக்களில் இருக்கு. ஒரு சிறு திருப்புகழை சொன்னால் அந்த பெரிய தத்துவ வழக்கங்களை எல்லாம் நமக்கு சொல்லக்கூடியது அந்த திருப்புகழ். மதியால் வித்தகனாகி மனத்தால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்தை அருள்வாயே என்று ஒரு பிரார்த்தனை சொல்வார். மதியால் வித்தகனாக இருக்க வேண்டும், பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், பெரிய டாக்டரேட் பட்டமெல்லாம் வாங்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு பெரிய அறிவாளியாக இருக்கும் பொழுது உள்ளத்திலே ஒரு கர்வம் வந்துடும், ஆணவம் வந்துடும். நான் தான் ரொம்ப படித்தவன், அவனை விட எனக்கு நல்ல ஞானங்கள்லாம் இருக்கு, நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரியும் என்ற ஒரு ஆணவம் இருக்கும். அந்த ஆணவம் இருக்கக்கூடாது. உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும், வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் தர்ம சாஸ்திரங்களையும் இந்த சயின்ஸுகளையும் கற்று 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 நிறைய அறிவாளியாக இருக்கக்கூடிய அவன் உத்தமமான மனதோடு இருக்க வேண்டும். அப்படி இரண்டும் கலந்து உத்தமமான மனசு ஆணவமற்ற நிலையிலே அன்பான ஒரு நெறியிலே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பானே, ஆனால் அவனை உலகமெல்லாம் நடமாடும் தெய்வமாக அப்படியெல்லாம் இருந்து விடக்கூடாது. ஒரு காலம் மனத்தால் உத்தமனாகி இருந்தாலும் பதிவாகி எல்லோரும் கடவுள் என்று வழங்கக்கூடிய ஒரு நிலையிலே அப்பொழுதும் நமக்கு இந்த ஆணவம் வந்துடும். எல்லாரும் நம்ம குருநாதர்னு சொல்றாங்க, அந்த குணங்கள் எல்லாம் பறிபோயிடக்கூடாது. பதிவாகி அந்த நிலையிலே நான் என்ன பண்ண வேண்டும்? சிவன் யோகம்
சிவஞானம் பரயோகத்தை அருள்வாய். எப்பொழுதும் அன்பு ஞானம் எப்பொழுதும் என்னிடம் நிறைந்திருக்க வேண்டும். அந்த ஞானத்தினாலே பரபிரம்மத்தை அறியக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகாயுதமான காரியங்களிலே மீண்டும் என்னுடைய மனது வரக்கூடாது என்று பெரிய தத்துவங்களை எல்லாம் நமக்கு சொல்லக்கூடியது இந்த திருப்புகழ். அருணகிரிநாதன் நமக்கு சொல்லக்கூடிய வழியிலே முக்கியமாக இருக்கக்கூடியது அன்பு நெறி. இந்த அன்பு 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 என்று அவருடைய திருப்புகழை எங்கே பார்த்தாலும் அன்பு இருக்கும். அன்பாக வந்து உன் தாழ் பணிந்து ஐம்பூதம் ஒன்று நினையாம் உன் புகழை பாடி அன்புடன் ஆச்சார பூஜை செய்து. இந்த அன்புங்கிற வார்த்தை வந்து நமக்கு வேதங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். அந்த அன்பானது நம்முடைய மனத்தை பரிசுத்தமாக்கி நம்முடைய மனத்திலே இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் போக்கி அந்த சுத்தமான மனத்திலே ஆண்டவனை அறியக்கூடிய ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தும். இந்த அழகான ஒரு தத்துவத்தை அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழிலே நமக்கு சொல்லி காட்டுவார். தேனுந்து முக்கரிகள் பார்ச்சன் கருப்பு இளநீர் சீரும் படித்த சிவம் அருளுங்கள். சிவம் என்றால் அன்பு, அன்பே சிவம். இதை இரண்டுக்கும் மாறுபாடே கிடையாது. மங்களத்தை ஏற்படுத்தக்கூடியது அன்பு, அது சிவமாக இருக்கிறது. அந்த சிவம் தான் அன்பு என்பதை திருமூலர் நமக்கு எடுத்து காட்டுவார். அது என்ன பண்ணும்? தீதும் பிடித்தவினை ஏதும் பிடித்து விழ மனத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தீதான செய்கைகள், வேண்டாத செய்கைகள், வேண்டாத நினைப்புகள், தீதும் பிடித்த வினை ஏதும் பிராரத்த கர்மத்தினாலே ஏற்படும் வினைகள் தொடர்ந்து வரக்கூடிய அந்த வினைகளை பொடிபடுத்தி தீதும் பிடித்த வினை ஏதும் பிடித்து விழ அப்பொழுது மனசு சுத்தமாகிவிடும். அந்த அன்பானது உள்ளத்திலே பெருகும் பொழுது உள்ளத்திலே இருக்கக்கூடிய தீயவைகளை எல்லாம் போக்கி, தீய குணங்களை எல்லாம் போக்கி, மனத்தை பரிசுத்தமாக்கி அந்த தொடர்ந்து வரக்கூடிய வினைகளையும் பொடி செய்து அந்த பரிசுத்தமான நிலத்திலே அப்படி இருக்கக்கூடிய ஆத்மாவானது ஜீவன் சிவஸ்வரூபம் எனக்கு. அந்த அன்பு உள்ளத்திலே ஏற்படும் பொழுதும் இந்த ஐம்புலன்கள் எல்லாம் அடக்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு ஏற்படும். அந்த ஐம்புலன்கள் அடங்கிய ஒரு நிலையிலே நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த பரபிரம்ம சுரூபத்தை அறியக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இந்த திருப்புகழ்பாக்கள், இந்த திருப்புகழ்பாக்களை எல்லாம் பாடி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனால் அருணகிரிநாதர் எப்படி பாடினார் என்றால், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் தன்னிடத்திலே ஏற்கொண்டு, என்னிடத்திலே இவ்வளவு குறைகள் இருக்கு முருகா, என்னுடைய இந்த குறைகளை எல்லாம் நீ தீர்த்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று நமக்காக முறையிடுவதால் எந்த திருப்புகழ்பாக்களை எடுத்திருந்தாலும் சரி, அதுவே முக்கியமாக நமக்கு இந்த மாதிரி ஒரு தெய்வீகம் நமக்கு கிடைக்க வேண்டும். ஏனால் நாம் நல்ல சத்சங்கத்திலே சேர வேண்டும். அந்த சத்சங்கம் நல்ல சத்சங்கமாக இருக்க வேண்டும். அது போலி சத்சங்கமாக இருக்கக்கூடாது என்று அருணகிரிநாதர் நமக்கு சொல்லுவார். எந்த ஒரு சத்சங்கத்திலே நான் உட்கார்ந்த மாத்திரத்திலே என்னுடைய உரையையும் உணர்வையும் உயிரையும் உடலையும், என்னுடைய பேச்செல்லாம் உன்னுடைய பேச்சாக இருக்க வேண்டும், உன்னை பற்றி பேச வேண்டும். என்னுடைய உணர்ச்சி எல்லாம் தெய்வீக உணர்ச்சியாக இருக்க வேண்டும். என்னுடைய உடலெல்லாம் புலகாங்கிதம் அடைய வேண்டும். என்னுடைய உள்ளமெல்லாம் நிகழ வேண்டும். என் உரையையும் உணர்வையும் உயிரையும் உடலையும் உன் பாத கஞ்சமலர் மீது, உன்னுடைய தாமரை போன்ற பாதங்களிலே என்னுடைய உணர்ச்சி, என்னுடைய உரை, என்னுடைய உணர்வு, என்னுடைய உடல் எல்லாம் உன்னுடைய பாத கமலங்களிலே சேருமாறு எந்த ஒரு சத்சங்கத்திலே அந்த சத்சங்கம் நிகழ்கிறதோ, என் உயிரையும் உடலையும் உணர்வையும் உன் பாத கஞ்சமலர் மீதே நினைதரும் அடியாரோடு ஒன்றாக என்று பெறுகிறோம். அந்த நினைப்பை ஏற்படுத்தக்கூடிய சத்சங்கம் அடியவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களுடைய சத்சங்கத்திலே என்னையும் ஒன்றாக சேர்த்து விடு என்று அந்த சத்சங்கத்தினுடைய உயர்ந்த ஒரு அந்த சத்சங்கத்தை பற்றி விரிவாக நமக்கு எல்லாம் சொல்லுவார். முருகா, நீ என்ன பண்ணின? நல்ல தொண்டர்கள் குழாமத்திலே என்னை சேர்த்து விட்டாய். நல்ல தொண்டர்கள் குழாமத்திலே என்னை சேர்த்ததுனால எனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைத்தது.
அது ஒரு அலங்காரத்திலே சொல்லுவார், இடுதலை சற்றும் கருதியனை போதமில்லையனை கொடுப்பதற்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசு கிடையாது, தர்மம் பண்றதுக்கு அந்த மனசே கிடையாது, அறிவாக இருக்க அதுவும் கிடையாது, ஞானம் இருக்க அதுவும் கிடையாது, என்ன நீ என்ன பண்ணினேன் கெடுதலிலா தொண்டரில் கூட்டியவா. அருணகிரிநாதன் நமக்கு தந்த பொக்கிஷம் நவமணிகளாக இருக்கக்கூடியது 9 நவரத்னங்களாக திகழக்கூடிய அவருடைய திருப்புகழ். கந்தரலங்காரம், கந்தரனுபூதி, கந்தர், அந்தாதி, வேல் மயில் சேவல் வருத்தங்கள், திருழக்கூற்றிருக்கை, திருவகுப்புகள், இந்த 9 நவரத்ன மாலைகளையும் நாம் உள்ளே புகுந்து சென்று பார்த்தோமே ஆனால் மணிமணியான முத்துக்களை நாம் அதிலிருந்து எடுத்துக் கொள்ளலாம். நமக்கு சொல்லுவார், கோபமற்று மற்றும் அந்த மோகமற்று உனைப்பணிந்து என்று சொல்வார். கோபத்தை விட வேண்டும். ஆண்டவனை தியானம் செய்யும் பொழுது, கோவிலில் இருக்கும் பொழுது கோபத்தினாலே பேசக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, பேராசையினாலே மனத்தை அழித்து விடக்கூடாது. கோபமற்று மற்றும் அந்த மோகமற்று உனைப்பணிந்து கூடுதற்கு என்று முக்தி அருள்வாயே என்று சொல்வார். வெகுற்றி தனையே துறந்து களிப்பினுடனே நடந்து வியுக்கு முனையை வணங்க வேண்டும் என்று சொல்வார். கோபத்தை விட்டுவிட்டு சந்தோஷமாக ஆண்டவரை பூஜை செய்ய வேண்டும், அழுதுண்டே பூஜை செய்யக்கூடாது. அப்படியெல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய இந்த திருப்புகள். பூஜை செய்யும் பொழுது என்னுடைய மனசு என்னிடத்துல இருக்காது முருகா. அப்பொழுது நீ என்ன பண்ண, நான் எப்படி பூஜை பண்ணணும்? தகட்டி சிவந்த கடம்பையும் என் நெஞ்சையும் நீ தாழினிக்கே புகட்டி பணிய பணித்துள்ளார். அப்பொழுது நமக்கு அருணகிரிநாதர் சொல்லக்கூடிய பூஜை பண்ணும் பொழுதும் நம்முடைய மனதானது ஆண்டவனுடைய பாதாரபந்தங்களை தவிர வேறு ஒரு விதமான எண்ணமும் இருக்கக்கூடாது. சிந்திக்கிறேன் நின்று சேவிக்கிறேன், நின் தந்தை சிற்றடியை வந்திக்கிறேன், ஒன்றும் வாழ்த்துகிறேன். மயில்வாகரனை சந்திக்கிறேன், பொய்யை நிந்திக்கிறேன், உண்மை சாதிக்கிறேன். இதற்காக இந்த புத்தி கிளேசமும் காயக்கிளேசமும் போக்குதற்கு என்னுடைய புத்தியை வருத்தி கொண்டிருக்கக்கூடிய சஞ்சலங்கள் போக வேண்டும். என்னுடைய உடலை வருத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சஞ்சலங்கள் கிளேசங்கள் எல்லாம் போக வேண்டுமேயானால் ஆண்டவரை சிந்திக்க வேண்டும், ஆண்டவனை நின்று சேவிக்க வேண்டும், ஆண்டவனுடைய தண்டை சிற்றடியை வந்திக்க வேண்டும், கோயிலுக்கு சென்று ஆண்டவனை தரிசிக்க வேண்டும், மயில்வாகனை சந்திக்க வேண்டும், பொய்யை நிந்திக்க வேண்டும், பொய்யை அறவே ஒழிக்க வேண்டும், உண்மை சாதிக்க வேண்டும், உண்மையை சாதித்து காட்ட வேண்டும். இப்படியெல்லாம் இருந்து விட்டோமே ஆனால் நம்முடைய உள்ளத்திலே ஒரு விதமான கிளேசம் பாதிக்காது, நம்முடைய உடலை ஒரு விதமான வியாதி பாதிக்காது என்ற உயர்ந்த தத்துவங்களை எல்லாம் நமக்கு சொல்லக்கூடியது ஆண்டவருடைய திருப்புகள். ஆண்டவருடைய நாமத்தை எப்படி சொன்னால் நாம் அது சித்தியாகும். எப்பொழுதுமே எல்லாரும் சொல்வா, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும். எல்லாரும் சொல்றா, முருகா முருகா சொல்றா, கிருஷ்ணா கோவிந்தா எல்லாம் சொல்றா. உடனே நமக்கு பலன் கிடைக்கிறதானே எண்ணி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஆனால் அந்த கோவிந்தாவை எப்படி சொல்ல வேண்டும், அந்த எந்த நிலையிலே சொல்ல வேண்டும் என்று அருணகிரிநாதர் நமக்கு சொல்லக்கூடியது. வேண்டாமை ஒன்றை அடைந்து உளம் வீண்டு ஆடி நின் சரணங்களிலே வீழ்ந்து ஆவல் கொண்டு உருக அன்பினை உடையதா என்று சொல்லுவேன். எந்த நிலையிலே இருந்து ஆண்டவருடைய நாமத்தை எல்லாம் சொல்ல வேண்டும்? ஆசையற்ற நிலையிலே இருக்க வேண்டும். உலகாயுதமான ஆசைகளிலிருந்து நம்முடைய மனத்தை திருப்பி கொண்டு வர வேண்டும். இங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்முடைய மனசு எங்கெல்லாமோ போறோம். நம்ம போகும்போது திரும்பி போகும்போது டிராபிக் எல்லாம் இருக்கணுமே, ஆத்திர சமைச்சிட்டு வரலையே, இங்க கோவில் பிரசாதம் இருக்குமோ இருக்காதோ என்றெல்லாம் மனசு நினைச்சுட்டே இருக்கும். அந்த நினைச்சுட்டே இருக்கும்போது முருகா முருகா சொல்லுன்னா நான் சொல்றேன், முருகா முருகா சொல்ல அந்த முருகனுடைய நாம ஒன்றையே பண்ணார். நீங்கள் உண்மையாக பாடிக்கொண்டு வருவீர்களே ஆனால் உங்களுடைய மனத்திலே நினைத்ததையெல்லாம் ஆண்டவன் நிறைவேற்றி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் எவ்வளவோ திருப்புகழ் நண்பர்கள் இப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய திருப்புகழ் கத்துங்கோ. அந்த திருப்புகழ் கத்துக்கிறதுக்கு இங்க எவ்வளவோ பேர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. அவர்களை எல்லாம் நல்லபடியாக உபயோகித்துக் கொண்டு
நிறைய திருப்புகழை பாடுவோம். அந்த திருப்புகழை நமக்கு கொடுத்த அருணகிரிநாதருக்கு செய்யக்கூடிய ஒரு அஞ்சலி, அந்த அருணகிரிநாதர் மூலமாக நமக்கு கொடுத்த முருகனுக்கு செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும். அதனாலே உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன், திருப்புகழை கற்றுக்கொள்ளுங்கள். முருகன் நுழையக்கூடிய ஸ்தலங்களை எல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவன் எல்லா இடத்திலேயும் இருந்தாலும் யார் திருப்புகழ் பாடுறாரோ அவருடைய புத்தியிலே இருக்கான், நாக்கிலே இருக்கான். அதன் மூலமா நமக்கு அருணகிரிநாதர் சொல்றார், புத்தியிலே நாக்கிலே இருக்கக்கூடிய முருகன், அதனால உன்னுடைய புத்தியை நல்ல வழியிலே செலுத்து, உன்னுடைய நாக்கை நல்ல வார்த்தைகள் சொல்லும்படியாக வைத்துக்கொள் என்று உபதேசிக்கூடிய இந்த திருப்புகழ்பாக்களை எல்லாம் நாம் நீங்கள்லாம் கத்துங்கோ. எல்லோரும் கற்றுக்கொண்டு இந்த திருப்புகழ்பாக்களை மேலும் மேலும் பாடி இந்த மாதிரி பெரிய விழாக்களில் எல்லாம் இந்த திருப்புகழ்பாக்கள் ஒலிக்க வேண்டும். ஆண்டவன் அழைத்து ஒரு இடத்திலே போய் இந்த காரியத்தை செய்ய, இந்த பணியை செய்தால் அருளினால் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். அந்த நிலையிலே எங்கேயோ இருந்த ஒருவனை எங்கேயோ திருப்புகழ் பாட வைத்து உலகம் எல்லாம் அந்த திருப்புகழ் ஒலிக்க வேண்டும் என்ற ஒரு பேரொழினாலே உலகத்திலே எங்கெங்கெல்லாம் திருப்புகழ் அன்பர்களை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக இந்த திருப்புகழ் உலகமெல்லாம் பெற வேண்டும் என்று பெரும் கருணை படைத்த இந்த முருகனுக்கு எவ்வளவு கோயில்கள், அவ்வளவு கோயில்களை நல்ல முறையிலே பயன்படுத்தி எல்லோரும் நல்ல ஒரு தெய்வீக சிந்தனைகளில் வாழ்ந்து அவருடைய குடும்பத்திலே வரக்கூடிய சந்ததிகள் எல்லாம் அந்த தெய்வீக மனப்பான்மையோடு தெய்வ உள்ளத்தோடு அந்த தெய்வத்தை வணங்கும்படியான ஒரு நிலையை நாம் செய்து காட்டுவோம். ஆனால் அது இந்த கோவிலுக்கு ஒரு பெருமை, அந்த கோவிலை கட்டித்தந்த பெரியவர்களுக்கு ஒரு பெருமை, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ஒரு பெருமை. ஆகையினாலே எல்லோரும் அருணகிரிநாதருடைய திருப்புகழ் பாக்களை எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமாக கந்தர்ண போதியை தினமும் காலையும் மாலையும் பாராயணம் செய்து கொள்ளுங்கள். உள்ளத்திலே இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் போய்விடும். எல்லோரும் ஆனந்தமான அமைதியான நிலையிலே வாழக்கூடியவர்கள். செந்திலே இருக்கக்கூடிய செந்திலாண்டவன் உலகத்திலே எங்கெங்கெல்லாம் இருக்கான் குற்றமில்லாத அடியவர்கள் எங்க இருக்கான்னு தேடிக்கொண்டு வருவனும் அங்க தேடிக்கொண்டு வந்து எங்க திருப்புகழ் பாடுற அவளுடைய சேர்ந்து விளையாடி அங்கனையே தனக்கு ஒரு கோவிலை ஏற்படுத்தி கொள்வான் என்று அருணகிரிநாதர் அந்த காலத்தில் பாடி வைத்த நிலையை இப்பொழுது பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். மாசிலையார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடியே அங்கனை என்று வாழும் மயில் வீரனே, செந்தில் வாழ்கின்ற பெருமாளே, எங்கள் பிள்ளையை பொறுத்து உன் இருதாய் விட்டு பெருவாழ்வு தருவாய்.